பிளஸ் இந்த வார செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கு கொண்ட கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டார். மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவதாகவும் மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசமும் இல்லை என்றும் தமிழ்நாட்டிற்கான முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தது திமுக. காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கூட்டணி முறிவால் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தது மு.க. ஸ்டாலினின் திமுக. அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மம்தா பானர்ஜி மற்றும் பல கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் பாரதிராஜா காலமானார். திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. சென்னை நீலாங்கரையில் வயது மூப்பு காரணமாக இறந்த பாரதிராஜாவின் உடலுக்கு முதல்வர் விஜய், ரஜினிகாந்த், இளையராஜா, சீமான் உட்பட திரையுலகினரும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 1977 ஆண்டு 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் பாரதிராஜா. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஜோசப் விஜய். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்துக்காக ரூபாய் 354 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிரடிப்படையின் தலைமை அதிகாரியாக ஐஜி பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. நாங்கள் ஒருபோதும் எதிரிக்கு அடிபணிய மாட்டோம். பேச்சுவார்த்தை அல்லது கலந்துரையாடல் பற்றி பேசப்பட்டால் அது சரண் அடைவதையோ பலவீனத்தையோ குறிக்காது. மாறாக எங்கள் உரிமைகள், இறையாண்மை மற்றும் தேசிய நலன்களை உறுதியாக பாதுகாக்கும் நோக்கத்தையே பிரதிபலிக்கிறது என ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான போர் முடிவுக்கு வர வேண்டும் என உலக நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த 2026 FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் கோலாகலமாக துவங்கியது. 2026 FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடர் மெக்சிகோவில் கோலாகலமாக தொடங்கியது. 48 அணிகள் பங்கேற்கும் வரலாற்றிலே மிகப்பெரிய உலகக்கோப்பை தொடர் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.